வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ரவை பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நல்ல பணியாரம் பாருங்கள், புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பால் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தும் செய்யலாம். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் மூடி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அந்த பாலில் தான் நம்ம இன்றைக்கி இந்த ரவை மைதா மாவு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் செய்ய போகிறோம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பத்தலைன்னா கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா தேங்காய் பாலும் சேர்த்துட்டு எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது. இந்த தேங்காய் பாலோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு இருக்குது மாவு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்குங்க. நம்ம பணியாரம் இது போல் ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு நம்ம இந்த பணியாரம் செய்யும் போது அந்த மைல்டாக ஒரு அருமையான டேஸ்ட்டு வரும் பணியாரத்தில். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கிடையில் நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரவை எடுத்த கப்பாலே 2 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவிட்டு அளந்து எடுத்துக்குங்க. சரியான அளவாக இருக்கும் இந்த இனிப்பு. இதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்தோம்னா போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை நமக்கு. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி விட்டுக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துறாதீங்க, அப்புறம் நமக்கு மாவு தண்ணியாக போயிடும். இப்போ வெள்ளைப்பாகும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். மாவு ஊறினதுக்கப்புறம் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவு கூட பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணிலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இதில் கலந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா சமயத்தில் நமக்கு வெள்ளை தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. அப்படியே வெள்ளை தண்ணி உங்களுக்கு அதிகமாக போயிட்டுனாலும் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து கலந்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பணியாரம் செய்கிறா இருந்தாலும் சரி, அப்பம் செய்கிறா இருந்தாலும் சரி, மாவு கொஞ்சம் நமக்கு இட்லி மாவு போல் திக்காக இருந்தால் தான் நல்லா எண்ணெயில் ஊற்றும் போது எழும்பி வரும். அதே போல் பணியாரமும் நம்ம பணியார சட்டியில் ஊற்றும் போது நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இன்றைக்கி நான் வச்சுருக்க வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு. இனிப்பும் சரி, அந்த மாவு பக்குவமும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க. ஒத்தாப்பில் நல்லா அந்த வெல்லம் இந்த மாவோடு கலந்து வரணும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஊற வைக்க நேரம் இல்லை, உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்து கூட உடனே செஞ்சிடலாம். அந்த பணியாரம் நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் நம்ம ஊற வச்சுட்டு செய்யும் போது நல்லா பணியாரம் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா புசு புசுன்னு இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கேன் அடுப்பில். பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னே இதில் நான் இன்றைக்கி நெய் சேர்த்து செய்ய போகிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் எண்ணெய் சேர்த்து செய்யலாம். எண்ணெயில் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய்யில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு. அதனால் எல்லா குழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதே பணியாரத்தை எண்ணெய் காய வச்சு அப்பம் போலையும் நீங்கள் ஊற்றி எடுக்கலாம், ரொம்ப அருமையாக வரும். நான் இன்றைக்கி பணியாரம் போல் தான் செஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ எல்லா குழியிலும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. மாவு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக நல்லா வரும். இப்போ எல்லா கல்லையும் ஒரு 3/4 வாசி இருக்கிற அளவுக்கு பணியாரம் ஊற்றிக்குவோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கிங்க. கல் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பி வரும். அதனால் முக்கால்வாசி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க. பணியாரம் ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லா குழிலையும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பணியாரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கேன். நல்லா ஓரங்கள்லாம் செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இப்போ எல்லா பணியாரமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். நம்ம மூடி போட்டு வேக வச்சப்பே பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா வெந்து வந்துடும். அடுத்த பக்கமும் நல்லா செவந்து வந்துச்சு அப்படின்னா 2 பக்கமும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் வெந்துருச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய் அப்படியே இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். அந்த குழியிலே பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய் இருக்கும். இதிலே நம்ம இன்னொரு ஈடு ஊற்றி எடுத்துக்கலாம். அதிகமான அளவு நெய்யோ எண்ணெயோ ஆகாது பணியாரமாக செய்யும் போது. அதே போல் நீங்கள் இந்த மாவு எண்ணெயில் ஊற்றி எடுக்கும் போதும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. மாவு மட்டும் நீங்கள் திக்காக இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். பணியாரம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பணியார ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.